அண்மை செய்தி, மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்த கோரிய வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக அரசிடமிருந்து 99 ஆண்டுகள் குத்தகைக்கு மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை வாங்கி பிபிடிசி எனும் பாம்பே ஃபார்ம் ட்ரேடிங் கார்பரேஷன் நிறுவனம் நிர்வகித்து வந்தது. கடந்த 2018 8374 ஏக்கர் எஸ்டேட் நிலத்தை களக்காடு முண்டாந்துறை புலிகள் சரணாலயத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை பிபிடிசி நிறுவனம் அறிவித்திருந்தது. இதையடுத்து தொழிலாளர்கள் தரப்பில் மறுவாழ்விற்காக உதவிகள் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசின் டாண்டி தேயிலை தோட்ட கழக நிர்வாகம் ஏற்று நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழர்களுக்கு நிலம் உள்ளிட்ட பலன்களை வழங்க உத்தரவிட வேண்டும் எனவும் தோட்டத்தை வணிக நோக்கில் பொது அல்லது தனியார் துறையிடம் ஒப்படைக்க தடை விதிக்க வேண்டும் என புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரணையில் இருந்த இந்த வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை இருக்கக்கூடிய நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டது. விசாரணையின் போது அரசு தரப்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பாரம்பரிய வனவாசி என்ற வரையறையின் கீழ் இடம் பெற மாட்டார்கள் என்றும் புலம்பெயர்ந்த தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து வனப்பகுதியில் வசிக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேயிலை தோட்டத்தை அரசின் டாண்டி நிறுவனம் கையகப்படுத்துவது சாத்தியமில்லை என்றும் ஏற்கனவே டாண்டி நஷ்டத்தில் உள்ளதாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி என அறிவிக்கப்பட்டதை வணிக நோக்கில் பயன்படுத்த முடியாது என்பதாலும் மனிதாபிமான அடிப்படையில் தோட்ட தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து வணிக கடன் வழங்குவதுடன் வீட்டுமனை கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் உள்ளிட்ட சலுகைகளை அரசு அறிவித்திருப்பதாகவும் தொழிலாளர்களுக்கு மணிமுத்தாரில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு குடியேற தயார் நிலையில் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தரப்பில் ஊழியர்களை விருப்ப ஓய்வு விண்ணப்பங்களில் வற்புறுத்தி கையெழுத்திட பெற்றுள்ளதாகவும் கையெழுத்திடவில்லை என்றால் இழப்பீடு வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர்களை மிரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. தேயிலை தவிர ஏலக்காய் உள்ளிட்ட பிற விவசாய பொருட்களை பயிரிடுவதால் பாரம்பரிய வனவாசி என்ற வரையறையின் கீழ் தோட்ட தொழிலாளர்கள் வருவார்கள் என்றும் 4 தலைமுறைகளாக மாஞ்சோலையில் வாழ்ந்த தொழிலாளர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத் சக்கரவர்த்தி அடங்கிய இந்த சிறப்பு அமர்வானது இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்குகிறது. இதன் மூலம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை தமிழக அரசு ஏற்று நடத்தக்கூடிய இந்த வழக்குகளில் தள்ளுபடி செய்யப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தமிழக அரசின் டாண்டி தேயிலை தோட்ட கழகம் நிர்வாகம் ஏற்று நடத்த கோரி புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பானது தற்போது வழங்கியிருக்கிறது. அனைத்து தொழிலாளர்களுக்கும் பணப்பலன்களை வழங்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.